ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவுஸ். ஸோ இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டன்சி எக்ஸாம் அண்ட் தென் ஷார்ட் ஹேண்டில் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் எக்ஸாம். ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் என்ன அண்ட் தென் டைமிங், எத்தனை மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு முடியும், எக்ஸாக்டாக நமக்கு டிக்டேஷனில் எத்தனை மணிக்கு போடுவாங்க, எத்தனை மணிக்கு அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிருக்கணும், எக்ஸாம் சென்டருக்கு எப்போ போகணும், ஹாலுக்குள்ளே எப்போ விடுவாங்க, ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் நினச்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போதே உங்களுடைய ஸ்டேஜ் என்ன, அடுத்த எக்ஸாம் போகிறீங்களா, இப்போ என்ன லெசன் முடிச்சிட்டிங்களா அல்லது பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்கள். சரிங்களா? அந்த இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்டன்சி முடிச்சிடலாம். அக்கௌண்டன்சி எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஓகேங்களா? 24/2/2025. ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஸோ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஷார்ட் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சது அடுத்த நாள் மண்டே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி ஜூனியர் சீனியர் எல்லாமே ஒரே நாளில் தான். சரிங்களா? ஸோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பர் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு முடிஞ்சிடும். 11, 12, 1 3 மணி நேரம் ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும். ஓகேங்களா? ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் தென் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும். ஜூனியராக இருந்தால் ஜூனியர் எழுதுவீங்க, நீங்கள் சீனியராக இருந்தால் சீனியர் எழுதுவீங்க. 10 மணிக்கு ஆனால் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் ஆகுது, 5 மணிக்கு முடிஞ்சிடும். செகண்ட் பேப்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3 மணி, 4 மணி, 5 மணி 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் தராங்க. ஒரு பேப்பருக்கு 3 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பருக்கு 3 மணி நேரம், செகண்ட் பேப்பருக்கு 3 மணி நேரம். டைமிங் எல்லாமே ஜூனியருக்கும் சீனியருக்கும் ஒரே டைமில் தான் எக்ஸாம் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் பேப்பர் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 1 மணிக்கு முடிஞ்சிருது. செகண்ட் பேப்பர் 2 மணிக்கு ஆரம்பிக்குது, 5 மணிக்கு முடிஞ்சிருது. ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இந்த டைமிங் பிடிஎஃப் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதோட கூட இந்த வீடியோவும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட்டை மறந்துடாதீங்க. 24/2/2025 யாருக்கு? அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தமிழ் நல்லா புரிஞ்சுக்குங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் எக்ஸாம் இல்லையா? 22/2/2025 சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி முழுக்க தமிழ் எக்ஸாம் மட்டும்தான். தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர். ஸோ அதுக்கப்புறம் சண்டே 23/2/2025 அன்றைக்கி முழுக்க இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும்தான். எப்போவுமே சாட்டர்டே தமிழ் எக்ஸாம், எப்போவுமே சண்டே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் தான் வரும். ஸோ இங்கிலீஷ் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் எல்லாமே சண்டே நடக்கும். தமிழ் ஜூனியர் சீனியர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இன்டர்மீடியட் கிடையாது. தமிழில் ஜூனியர் சீனியர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நடக்கும். சரி, ஓகே. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? ஃபஸ்ட்டு ஜூனியர் பாருங்கள், காலையில் 8:30 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? சனிக்கிழமை தமிழ் ஜூனியர் காலையில் 8:30 மணிக்கு அங்கே கம்பல்சரி டிக்டேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் தமிழ் ஜூனியர் செகண்ட் பேப்பருக்கு டிக்டேஷன் போடுவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் தான் கையில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். 8:30 மணிக்கு அங்கே கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பர். அப்போ நீங்கள் உள்ள ஹாலுக்குள்ளே 8 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் அங்கே 7 மணிக்கெலாம் இருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 7:30க்காவது அங்கே ரீச் ஆகிருக்கணும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனா அங்கே ரீச் ஆக முடியும் அது எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சரி, நான் 2 பேப்பர் இப்போ கொண்டு வந்தனால கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நேரமே எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ 8:30க்கு அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். 8 மணிக்கே உள்ளே விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் 7:30 டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 to 7:30க்குள்ளே நீங்கள் அங்கே எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிருக்கணும். அங்கே போய்ட்டு எக்ஸாம் ஹால் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஹால் டிக்கெட் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு வெளியிலே ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. 8:30க்கு ஆரம்பித்து 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் தராங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க. 8:30க்கு காலையில் ஆரம்பித்தா 10 மணிக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லாம் இல்லை, ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு பிரேக் இருக்கும். ஓகேங்களா? உள்ளே தான் இருப்பீங்க. சரிங்களா? 1/2 hourல அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட் பேப்பருக்கான டிக்டேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. 10:30க்கு ஆரம்பிச்சிடும். 10:30க்கு ஆரம்பிச்சதுன்னா 10:37க்கு தான் முடியுது. 7 நிமிஷம் டிக்டேஷனுங்களா? அப்போ 37க்கு முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் 10:45க்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண விடுறாங்க. 12 மணிக்கு வாங்கிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண டைம் தருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஜூனியர் செகண்ட் பேப்பருக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க எழுதுறதுக்கு. கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க எழுதுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட் பேப்பருக்கு டிக்டேஷன் போடுவாங்க. 10:30க்கு போடுவாங்க. சரிங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண தனித்தனியாக உட்கார வச்சுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள்
10:45க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பித்தா 12 மணிக்கு முடிஞ்சிடும். அப்போ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் உங்களுக்கு டைம் தராங்க. பார்த்துக்குங்க. எல்லாருமே கம்பல்சரியாக வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. அனலாக் வாட்ச் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஓகேங்களா? டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகவே கூடாது. தவறி கூட எடுத்துகிட்டு போயிடாதீங்க. சரியா? ஸோ மற்றபடி எக்ஸாமுக்கு தேவையான பொருட்கள் தனியாக வீடியோ வரும். அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் கம்பல்சரி வாட்ச் இருக்கணும். சரியா? அனலாக் வாட்ச் ரெடி பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா பாருங்கள். ஜூனியர் 12 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே ஆரம்பிக்குது. தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட் 12:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு கண்டென்சேஷன் டிக்டேஷன் 5 நிமிஷம் டிக்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு போடுறாங்க. 12:30க்கு ஆரம்பித்து 12:35 5 நிமிஷம் தான் டிக்டேஷன். 12:35க்கு முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ 12:35க்கு முடிஞ்சிருதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பில் எலாபரேஷனுக்காக டிக்டேஷன் போடுறாங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். 12:30 அதுக்கப்புறம் 12:35 முடிஞ்சிருது. 12:35 கண்டென்சேஷன் டிக்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு எழுந்து வந்துடாதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எலாபரேஷன் டிக்டேஷன் போடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு 3 ஃபார்மேட் நமக்கு கண்டிப்பாக வரும். எலாபரேஷன் ஃபார்மேட், விரிவாக்க பகுதியில் 3 ஃபார்மேட், இந்த ஒப்பந்த புள்ளி அறிக்கை, விளம்பரம் இதெல்லாம் படிச்சிக்கலையே, அதில் ஏதாவது ஒரு 3 ஃபார்மேட் வரும். அது நீங்கள் டிக்டேஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? ஸோ அது 12:37க்கு ஆரம்பித்து 12:41க்கு முடிஞ்சிருது. 4 நிமிஷம் தான் டிக்டேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1 மணிக்கு எழுத உட்கார வச்சிட்டாங்கன்னா 3:15க்கு பேப்பர் வாங்கிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் டைம் தராங்க. எதுக்கு? தமிழ் சீனியர் செகண்ட் பேப்பருக்கு 2.25 மணி நேரம் டைம் தராங்க. சரிங்களா? சரி, ஓகே சார், இதில் கொஸ்டின் ஆன்சர் வரும்னு சொன்னாங்க, எப்போ கொடுப்பாங்க கையில் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் டிக்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காரவங்க இல்லையா ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு, அப்போ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின் வரும். தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியரில் அந்த சீனிவாசராவ் முறை இருக்குல்ல, லெசன் புக் இருக்குல்லையே, அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால் டைம் கீப் அப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இது முடிஞ்சிருது. எப்போ? 3:15க்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் 3:45க்கு 3:45 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. 3:52க்கு முடிஞ்சிருது. ஸோ 4 மணிக்கு எழுத உட்கார வைக்கிறாங்க. 1.5 மணி நேரம் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் தராங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் பீரியட் தராங்க. 4 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா டிக்டேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களே, அது 4 மணிக்கு எழுத விட்டாங்கன்னா 5:30க்கு பேப்பர் வாங்கிடுவாங்க. ஸோ 5:30க்கு தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் முடியறதுக்கு ஈவினிங் 5:30 ஆயிரும். ஓகேங்களா? மணி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து வாங்க, சண்டே வந்தீங்கன்னா சண்டே முழுக்க இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு ஜூனியர் பாருங்கள். ஜூனியர் காலையில் 8:30 மணிக்கு சேம் தமிழ் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தவங்களும் அதே மாதிரி தான் 8:30 மணிக்கு அங்கே ஷார்ப்பாக அது கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க. டிக்டேஷன் கிடையாது. தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியராக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜூனியர் நீங்கள் தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் பேப்பருக்கு டிக்டேஷன் கிடையாது. செகண்ட் பேப்பருக்கு ஏன்னா கொஸ்டின் பேப்பர் தான் கையில் கொடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இதை என்கிட்ட டவுட் கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. 8:30க்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ 8 மணிக்கே உள்ள விட்டு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்பல்சரி 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிருக்கணும். 8 மணிக்கு அரௌண்ட் 8:00 நீங்கள் கம்பல்சரி உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. 8:30 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். யாரும் லேட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா முன்னே வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ எத்தனை மணிக்கு நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எல்லாமே பார்த்துக்குங்க. இங்கே உங்கள் நேட்டிவ்லேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனா எக்ஸாம் சென்டர் எத்தனை மணிக்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிற கால்குலேஷனை கரெக்டாக போட்டுருங்க. லேட் பண்ணிட வேண்டாம். 8:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும் செகண்ட் பேப்பர். அதுக்கப்புறம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? 1.5 மணி நேரம் டைம் தராங்க. ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பருக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் 10:30க்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் போடுறாங்க. 10:37க்கு வழக்கம் போல் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:45க்கு எழுத விடுறாங்க. 11:45க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பேப்பர் வாங்கிடுவாங்க. சரிங்களா? 10:45க்கு ட்ரான்ஸ் பண்ண விடுறாங்க. 11:45க்கு வாங்கிடுவோம். அப்போ என்ன அர்த்தங்க? 1 மணி நேரம் தான் டைம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பருக்கு ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் மட்டும் தான் டைம். கம்பல்சரி அந்த 1 ஹவருக்குள்ளே ட்ரான்ஸ் பண்ணி ஆகணும். எங்கேயும் நிற்காதீங்க, எங்கேயும் திரும்பி பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக எழுதுனா டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? டிக்டேஷனை கரெக்டாக எடுத்த டிக்டேஷனை ப்ராப்பராக எழுதிட்டே வாங்க. எழுதி முடிச்சுட்டு படித்து பாருங்கள். அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட் நல்லா பாருங்கள். 11:45 ஜூனியர் ஸ்டூடெண்ட் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு மார்னிங். 12:15 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட்டோட செகண்ட் பேப்பருக்கு டிக்டேஷன் போடுறாங்க. நல்லா பாருங்கள், அங்கே ஒரு 3 ஃபார்மேட் வரும் சரிங்களா. எலாபரேஷன் ஃபார்மேட் 3 ஃபார்மேட் வரும். அது போக கொஸ்டின் ஆன்சர் வரும், நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நல்லா பாருங்கள், அந்த எலாபரேஷன் டிக்டேஷன் 12:15 ஆரம்பித்து 4 நிமிஷம் டிக்டேஷன் 12:19 முடிஞ்சிடுது. ஸோ அப்போ 12:30 எழுத விட்றாங்க செகண்ட் பேப்பரை. 2:15 வந்து பார்த்தீங்கன்னா 2:15 முடிஞ்சிருது இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட 12:30 ஆரம்பித்து 2:15 முடியுது அப்படின்னா 1.25 மணி நேரம் டைம் தராங்க. ஓகேங்களா? எதுக்கு? ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் செகண்ட் பேப்பருக்கு 1.25 மணி நேரம் டைம் தராங்க. ஃபஸ்ட்டு டிக்டேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் பண்ண உட்கார வைப்பாங்க இல்லையா, அப்போ உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த டிக்டேஷன் எடுத்த எலாபரேஷன் அதையும் நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்லையே, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. 2:15 செகண்ட் பேப்பர் முடிஞ்சிருது. ஃபஸ்ட் பேப்பர் 3 மணிக்கு டிக்டேஷன் போட ஆரம்பிச்சு 3:07 டிக்டேஷன் முடிஞ்சிருது. 3:15 எழுத உட்கார வைக்கிறாங்க. 4:30 வந்து பேப்பர் வாங்கிடுவாங்க. அப்போ 1 hour 15 minutes 1.25 மணி நேரம் டைம் தராங்க. இதுக்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபஸ்ட் பேப்பருக்கு 1.25 மணி நேரம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாங்க? ஜஸ்ட் 1 hour தான். 1 hour மட்டும்தான், கரெக்டாக ஷார்ப்பாக. ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபஸ்ட் பேப்பருக்கு 1.25 மணி நேரம் டைம் தராங்க. சரிங்களா? 1.25 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து நல்லா பாருங்கள், 4:30 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டுக்கு முடிஞ்சிடும், நீங்கள் கிளம்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு 12:15 டிக்டேஷன் ஆரம்பிப்பாங்க. கண்டென்சேஷன் இருக்குது இல்லையா, கண்டென்சேஷன் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கண்டென்சேஷன் டிக்டேஷன் 12:15 ஆரம்பித்து 12:20 5 நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க. 12:20 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:30 எழுத விடுவாங்க. ஸோ அப்போலே கையில் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருவாங்க. எழுத விடும்போது கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு எலாபரேஷன் கிடையாது, கண்டென்சேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? லித்தோகிராஃபி இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 12:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா பாருங்கள், 12:30 எழுத விடுறாங்க. 2 மணிக்கு பேப்பர் வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் டைம் தராங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு 1.5 மணி நேரம் தான் டைம் தராங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி முடிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு எலாபரேஷன் கிடையாது இல்லையா, அதுக்கு பதிலாக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் கொண்டு வந்துட்டாங்க பிரின்சிபல். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பிட்மேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க, லித்தோகிராஃப் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு அதனால் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க. கண்டென்சேஷன் எழுதி முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாக முடிச்சிடணும். 2 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு செகண்ட் பேப்பர் வந்து 2 மணிக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 1 hour கேப் இருக்குது. 3 மணிக்கு தான் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் ஆரம்பிக்குது. 3:07 முடிஞ்சிடும். 3:15 எழுத உட்கார வைப்பாங்க. 4:45 பேப்பர் வாங்கிடுவாங்க. அப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னா 1.5 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பருக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம். சீனியர் ஃபஸ்ட் பேப்பருக்கு இன்டர்மீடியட் ஃபஸ்ட் பேப்பருக்கு 1.25 மணி நேரம் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு டைம். சரிங்களா? சீனியர் ஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் 1.5 மணி நேரம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் டைமிங்கும் பார்த்துக்குங்க. சீனியர் செகண்ட் பேப்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் தராங்க. ஏன்னா வந்து கண்டென்சேஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பருக்கு கண்டென்சேஷன் மட்டும்தான் இருக்குது, எலாபரேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அந்த கொஸ்டின் பார்த்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுத வேண்டியது இருக்கும். அதனால் 1.5 மணி நேரம் தான் டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். டைமிங்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட கீழே உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன், டைமிங் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த பிடிஎஃப் இந்த 2 பேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கு கீழே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சு சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள், டைமிங்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைமிங் சொல்லியிருக்காங்க, சார் சொல்லியிருக்காரு, இத்தனை மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து அதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோராக நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? அடுத்த வீடியோவில் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் பேப்பரில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.